வெல்கம் டு உன்னால் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்காக மட்டும்தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காருண்யா ப்ளஸ் 505வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். காருண்யா ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே தேவையில்லை, கேம் எப்படி வேணாலும் அடிப்போம். அதுவும் இல்லாமல் கடந்த சில நாட்களாகவே கேம் நம்ம எதிர்பார்க்குற நம்பர் வர்றதுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வருமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்களே கண்கூட பார்க்குறீங்க, ரிசல்ட்டு டபுள்ஸ் அடிக்கிறான், ட்ரிபிள்ஸ் அடிக்கிறான். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த மாதம் டபுள்ஸ் அதிகமாக அடிப்போம் அப்படிங்கிறது 1ஆம் தேதி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சு செஞ்சிட்ருக்கான். அதே மாதிரி 4ஆம் நம்பரும் அதிகமாக அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். இனிமேல் வரக்கூடிய ரிசல்ட்டுகள் எல்லாமே 4 மேட்ச் பண்ணி வருங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நம்ம லாஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள், சிவகுமார் அப்படிங்கிறது சி போர்டு 5ஆம் நம்பர் கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்திருக்கு. ஸோ 7 பொறுத்த வரைக்கும் 7க்கு வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் 2 அடித்தான், 2க்கு பவர் 7 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 7 வரலனா 7க்கு அடுத்த பவர் நம்பரான 4ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 நம்பர்களை மேட்ச் பண்ணி உங்களுக்கு நான் 3 டிஜிட்டில் நான் கொடுத்துருக்கேன். அது என்னங்கிறது பார்த்துக்குங்க. ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. இது தவிர்த்து வேறு கெஸ்ஸிங் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பி போர்டு பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் வந்திருக்கு. 6, 7 பொறுத்த வரைக்கும் 6, 7 இதில் 6ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏ போர்ட்லேயும் 7 அமைஞ்சிருக்கு, பிவிலையும் 7 அமைஞ்சிருக்கு. ஒரு டபுள்ஸ் மேட்ச் ஆகி நம்மளுக்கு 3 டிஜிட்டில் வரல. அப்படி யாருக்காவது டபுள்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் 7 வச்சு டபுள் 7 யாருக்காவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் 7 மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் தான் நம்ம மிக்சிங்கில் வந்திருக்கு. 6, 7 அப்படிங்கிறது. அடுத்ததும் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய சி போர்டு கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா, சி போர்டில் அதே 5ஆம் நம்பர் நேற்று அடித்த 5ஆம் நம்பர். எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, நேற்று அடித்த ஒரு 5 நிப்பாட்டுவான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5 நிப்பாட்டிட்டு ஒரு ஏ போர்டுக்கு பவர் 7 இல்லை 4 இந்த மாதிரி நம்பர்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சில நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறதுனா, இந்த இன்றைக்கி ரிசல்ட்டுனா அடுத்த நாளுடைய ட்ரா நம்பர் வச்சு ஒரு கொஞ்ச நாள் விளையாடிட்டு இருந்தான். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இன்னையோடைய ட்ரா நம்பர் தான் நேற்று விளையாடிருக்கான். அப்போ நாளுடைய ட்ரா நம்பர் விளையாடுவானாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அதுக்கு தகுந்த மாதிரியும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். நாளைக்கு ட்ரா நம்பர்களை அடித்தானா இதில் இருக்கிற ஏபிபிசியில் இருக்கக்கூடிய நம்பர்கள் மேட்ச் ஆகி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 06, 64, 60, 04 இந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக தான் கொண்டு வந்திருக்கேன். இது எந்த அளவுக்கு கை கொடுக்கணுங்கிறது தெரியல.
அதாவது நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம், நம்மளுடைய 3 டிஜிட் மிஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் இதில் இருக்கிற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் ரெண்டுமே சரி சமமாக மேட்ச் ஆகும். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இது ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்ததான் ஃபாலோவிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபாலோவிங் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் 2 நம்பர் தான் இருக்குது. 474 545 2 நம்பர் தான் நம்ம ஃபாலோவிங் நம்பரில் ஒரு மீதி இருக்கிறது. இதுலேருந்து என்ன ஒரு பேட் லக்னா, ஒரு ஃபுல் வின்னிங் கூட நம்மளுக்கு வரல, எல்லாமே ஒவ்வொரு நம்பரில் மிஸ் ஆகிட்டுருக்கு. அது விழுந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ மீதி இருக்கிற இந்த 2 நம்பர் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. மாத கடைசியில் எப்பயோ அந்த ஃபுல் வின்னிங் உங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இல்லை புதுசாக பார்க்குறவங்க மீதி இருக்கிற இந்த 10 நாட்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பெஸ்ட்டு 3 டிஜிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 765 460. இது நான் சொன்ன மாதிரி தான். ஏ போர்டுக்கு பவர் 7, அதான் நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டுக்கு பவர் 7, சி போர்டு அப்படி வச்சுருக்கேன், பி போர்டு 6. அப்படி 7க்கு 4 அடித்தானா 460. இதுக்கு ஒரே ஒரு பவர் தான் மேட்ச் பண்ணி நான் அவங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இதில் இந்த நம்பர் நீங்கள் டைரெக்டாக 3 டிஜிட்டாக எப்போவுமே போடாதீங்க. எப்போவுமே நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியாக பிரித்து போடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கும் பெரிய லெவலில் செலவு இருக்காது. 3 டிஜிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய பட்சத்தில் மட்டும் 3 டிஜிட் போடுங்க. மற்றபடி ஏபிபிசிஎஸ்சி ப்ளே பண்ணிக்கங்க. அடுத்தது ஆல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் வந்துருக்கு. 6 7 பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 6 7 இது மேட்ச் பண்ணி 3 டிஜிட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்த சப்போர்ட்டிங் நம்பராக நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கோம். இப்போ காருண்யா ப்ளஸ் அப்படிங்கிறதுனால எப்படி விளையாடுவான்னே சொல்ல முடியாது. இதுக்கும் இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாகவே டபுள்ஸாகவே அடிச்சிட்ருக்கான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.